ஹாய், ஹலோ வியூவர் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அருண். நம்ம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எம்ஐயோட பவர் பேங்க் பிரிச்சு பார்ட் பார்ட்டா பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா சண்டே பஜார்ல ஒரு ரூ. 150 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இது கூட இன்னொன்னு வாங்கிட்டு வந்தேன். அது ரூ. 100, இது ரூ. 150. இத நீங்க பார்க்கும்போது தெரியும். இங்க பாருங்க. போயிட்டு இருக்கு ஆல்ரெடி. பேட்டரி போயிட்டு இருக்கு. இங்கெல்லாம் உப்பிட்டு வெளிய வந்துட்டு இருக்கு பாருங்க. அதாவது இப்படி ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எம்ஐயோடது தான். இதோ பின்னாடி பாருங்க. அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்க இருக்கு பாருங்க. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகுது. ஆனா பார்த்தீங்கன்னா, சார்ஜ் வந்து நிக்க மாட்டேங்குது. நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க. பட்டன் ஆன் ஆயிடுச்சா? லைட் எரியுது பாருங்க. லைட் மட்டும் தான் எரியும். சார்ஜர் போட்டா சார்ஜ் ஆகாது. ஏன்னா பேட்டரி போயிட்டு இருக்கு. இது எப்புட்றா பேட்டரி போயிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா, நீங்க சிம்பிளா இங்க பாருங்க. இது தெரியுதா? உப்பிட்டு வெளிய வந்துட்டு நெக்ஸ்ட் எந்த ஒரு பேட்டரி போயிட்டு இருந்தாலும் இது மாரி வச்சுட்டு, இங்க பாருங்க. எப்படி சுத்துது பாருங்க. இத வச்சே கண்டுபிடிச்சலாம். நல்லா இருக்கா? போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப இத தான் நான் கழட்டி பார்க்க போறேன். இத கழட்டி உள்ள என்ன இருக்கு? எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போறேன் கழட்டி. ஏன்னா பார்க்கறத விட உங்களுக்கு காமிக்கிறது தான் எனக்கு முக்கியம். பாருங்க. ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூ கழட்டியாச்சு. பேக்ல வந்துடுச்சு. பேக்ல உங்களுக்கு தெரியும். பேட்டரி உப்பி போயிருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இத வெளிய எடுக்கணும். இது செப்பரேட்டா வெளிய எடுக்குறது எப்படின்னு தெரியல. ஆக்சுவலி இங்கேருந்து பிரஸ் பண்ணா இது இப்படி வரும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு குரூ ஷேப் இருக்கு. நம்ம எதுக்கு இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ஆகலன்னா பின்னாடி கழட்டுறேன். இதுக்குள்ள வந்து நம்ம செல் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அந்த பேட்டரினா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த மாதிரி பேட்டரி மொபைல்குள்ள இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேட்டரி. அது வந்து நமக்கு சேஞ்ச் பண்றது கஷ்டம். நெக்ஸ்ட் மேல இருக்கிறத ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல எந்த ஒரு ஸ்க்ரூவும் இல்ல கைஸ். ஜஸ்ட் உள்ள விட்டு ஒரு பிரஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க ஒரு 2 ஹோல்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த வழியா பிரஸ் பண்ணா பேக் சைடு இந்த வழியா குரூ தெரியுது. இப்படி வந்துரும்னு நினைக்கிறேன். ஆனா நம்மகிட்ட அதுக்கான டூல்ஸ் இல்ல. ஜஸ்ட் நான் இப்படியே வச்சு பிரஸ் பண்ணி பார்க்குறேன். ச்ச உள்ள இறங்கிடுச்சுங்க. தெரியுதுங்களா? ஓட்ட போட்டு உள்ள இறங்கிடுச்சு. இத வந்து நம்ம வந்து எப்படி கழட்டுறதுன்னு நம்மளால முடியல. ஏன்னா ஆல்ரெடி பேட்டரி உப்பிட்டு இருக்குல்ல, இப்படி பிரஸ் பண்ணா அப்படி வந்திருக்கணும். இது உப்பிட்டு இருக்கிறதுனால வெளிய வரல. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, அறுவை சிகிச்சை தான் பண்ண போறேன். அறுன்னு போட்டு அறுத்து வெளிய எடுக்க போறேன். இந்த சைடு எடுக்கலாம். இங்க இருக்கலாம். இந்த மாரி டேஞ்சரான விஷயம்லாம் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்க பண்ணும்போது இது பிளாஸ்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அடி உதைற மாரி அண்ணன் தம்பிகள் உதவ மாட்டா சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாரியும் தான். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தான் குடுத்துருக்காங்க. மெட்டீரியல் ரொம்ப ஹெவியா இருக்கு. கட் பண்ணி எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. ரிஸ்க். டூ மச் ரிஸ்க். பொடி பொடியா பார்ட் பார்ட்டா உடைச்சாச்சு. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம விடுறதே இல்ல கைஸ். அது இருக்கான் பாருங்க உள்ள பேட்டரி. எங்க இருக்கான் பாருங்க குட்டி கொண்டாடி. ஒயிட்டா தெரியறானா அவன் தான்.
அவன் அங்க இருக்கிறதுனால நம்ம பயப்படாம கட் பண்ணலாம். ஏன்னா மேல டச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒரு ஹெவி மெட்டல் தான் குடுத்துருக்காங்க. எவ்வளோ தின்னா இருக்கு பாருங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? என்னால ஃபோல்ட் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்குண்டா மாப்பிள. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி உள்ள பார்த்தீங்கன்னா, லைட்டா வாட்டர் லீக்கேஜ் இருக்க மாரி இருக்கு. தண்ணி போயிருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால சீக்கிரமா போயிட்டுருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் என்னடா சும்மா சும்மா அப்படியே காமிச்சுட்டே இருக்கான்னு பார்க்காதீங்க. எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல இருக்கிற பாடி கொஞ்சம் சாஃப்ட்டா குடுத்துருக்கான்னு நெனைக்கிறேன். எவ்வளோ டைட்டா இருக்குங்க. ஆனாலும் விட மாட்டாங்க இந்த ரூல். பிளேடு மாட்டுது. செம்ம ஹெவி. வேற லெவல் குவாலிட்டி பாய்ஸ். சரி இவனுங்கள விட்டுறலாம். இவனுங்கள பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிற மொத போடலாம். ஏய் ஆன் ஆகுதுங்க. எங்கடா கைய வச்சேன்னு தெரியல. ஏதோ ஒரு பட்டன் அமுத்திருக்கேன். பட்டன் இது லைட் எரியுது பாருங்க. போர்டு எல்லா இடத்தையும் பிடுங்கி எரிஞ்சாச்சு. இதுதாங்க இதுக்குள்ள இருக்கிற போர்டு. இந்த சைடு காமிக்கிறேன். இங்கே தான் க்ளீனாக தெரியும். அதை விட்டு இந்த துண்டு துண்டு பீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சார்ஜிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் உள்ள ஒரு குண்டா ஒரு பேட்டரி இருக்காங்க. அவனை தாங்க என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்க முடியல. நமக்கே டஃப் கொடுக்குறான். கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? இதுக்கு மேலே உடைக்க எடுக்க முடியல.
அவன் நல்லா குண்டா இருக்கான். ப்ளஸ் உள்ள பார்த்தீங்கன்னா, நல்லா இதுவாயிட்டு இருக்கான். மெட்டல் ஹெவி இருக்கு கைஸ். உடைக்க முடியாம நானே விட்டுட்டேன். ஜஸ்ட் இந்த உள்ள இருக்கிற இவன் தான் மெயின். இவன் இல்லன்னா, இவங்க யாரும் இல்ல. ஆனா இவங்க யாரும் இல்லன்னா, இவனும் இல்ல. அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டு, இவன எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டியில போட்டுருவோம். ஹே கைஸ், இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா, பவர் பேங்க பார்ட் பார்ட்டா பிரிச்சு போட்டேன். அது முடிஞ்சா உடைச்சு போட்டேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கழட்டினேன். அதுக்கு மேல கழட்ட முடியல. இது போல பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கம் ஐட்டம் வந்து அங்க கிடைக்கும். இந்த ஆப்பிள் ஏர்பட்ஸ்லேருந்து வேற வேற கம்பெனி ஏர்பட்ஸ், போல்ட் அது மாரி ஏர்பட்ஸ்லேருந்து இது மாரி பவர் பேங்க் வேற வேற பவர் பேங்க்லேருந்து வேற வேற நெறைய எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து அங்க வந்து கிடைக்கும். நீங்க இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சா, இது மாரி வேற ஒரு ஐட்டம் பார்ட் பார்ட்டா பிரிக்கணும், அப்ப நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம இந்த சேனல லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நான் அங்க போயிட்டு வீடியோ போடுறேன். எந்தெந்த மாரி ஐட்டம் கிடைக்குன்னு. அந்த ஐட்டம்ல நீங்க இத வாங்குங்க ப்ரோ சொன்னீங்கன்னா, நெக்ஸ்ட் நான் அத வாங்கி அத கழட்டி பார்ட் பார்ட்டா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவும் போடுறேன்.